அண்ணன் கங்கை அமரன் அவர்கள், மலேசியா வாசுதேவன் இவங்கெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. அப்போ அவங்க சினிமாவில் இருக்கும்போது அவங்கெல்லாம் கச்சேரி வாசிப்பாங்களே. ஸோ அதில் வந்து கச்சேரியில் வந்து ஒரு நல்ல பிளேயராக இருக்கணுன்றதுனால அவங்கக்கிட்ட நாங்கள் சேர்ந்தோம். ஃபஸ்ட்டு கச்சேரியில் தான் அவங்கக்கிட்ட போய் சேர்ந்தோம். அவங்க வழியாக தான் நான் வந்தேன் உள்ள. மலேசியா வாசுதேவன் கச்சேரி ஒரு ப்ரோக்ராமாக வாசிச்சுட்டு இருக்கும்போது அண்ணன் கங்கை அமரன் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு தம்பி எங்கள் வாப்பான்னு கூப்பிட்டாரு. கூப்பிட்டு நீ இங்கே பர்மனெண்ட்டாக வாசிக்கிறல்ல அப்படி. ஆமாம். என் கச்சேரிக்கு வருவியா? ரெக்கார்டிங்லாம் வாசித்து பழக்கமா அப்படின்னா. இல்லை ரெக்கார்டிங் எப்போனா ஒரு தடவை அப்போல்லாம் வந்து ரொம்ப ரேராக கூப்பிட்டு போவாங்க. யாராவது வரலன்னா அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி போவோம். அப்போ கூப்பிட்ட உடனே சரின்ட்டு அவர் ரெக்கார்டிங் தான் நான் ஃபஸ்ட்டு ஒரு கேசட் ரெக்கார்டிங் ஏவிஎம் கார்டனில் ஒரு கேசட் ரெக்கார்டிங் வந்து வாசித்தேன். அதுலேருந்து அவர்கிட்ட நான் பர்மனெண்ட்டாக ஆனேன். கங்காமரன் அவர்கிட்ட அண்ணன் கங்காமரன்கிட்ட வந்து பர்மனெண்ட் ஆகி அப்படியே பழக்கமாச்சு. அப்போ வந்து சபேஷ் வந்து மலையாளத்தில் எல்லா மியூசிக் டைரக்டர்கிட்டையும் வாசிச்சிருக்கோம். ஷியாம் சார், ஆமாம், ரவீந்தர், எல்லாருக்குமே அப்போ பிஸியாக தான் இருக்கும். நான் இந்த பக்கம் தமிழ் ஃபீல்டில் வந்து கங்காமரன், மலேசியா வாசுதேவன் ஒரு 3-4 படம் பண்ணார், அது ஊருக்கு வாசிச்சிருந்தேன். அந்த மாதிரி வைத்தி சார், எல் வைத்தி அவருக்கு வாசிச்சிருந்தேன், ஜிகே வெங்கடேஷ், அப்படி வந்தேன் நான் உள்ள.